கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றுமே மகிமை உண்டாவதாக. தலைப்பு: இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம். சில அற்புதங்கள் குறித்து உங்கள் மத்தியிலே ஆவியானவர் பேசுவாராக. ஆமென். யோவானுடைய சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10-11 வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து தனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசிக்கு வந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரம் வைத்திருக்கிறே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயா உள்ள கானா ஊரிலே செய்தார். இயேசு செய்த அற்புதம் எப்படின்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் முதலாவது நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி கொடுத்தை கொடுப்பான். நீரோ நல்ல ரசம். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எல்லா நாளும் நல்ல ரசம்தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் நல்ல ரசம் கிடைக்காது. இயேசு நல்ல ரசம் அவர் நமக்கு தருவார். அவங்க கானாவூர் கல்யாண வீட்டில் பாருங்க, எந்த முதலாம் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் போனால் நல்ல ரசம் நல்ல சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. ஆனால் மற்றும் நல்ல ரசத்தை கொடுத்து தனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசிக்கு வந்ததை கொடுப்பான். நீரோ நல்லது. இங்கே வேதத்தில் ருசிக்கு வந்ததை தன் திருப்தி அடைந்து கொடுப்பான். ஆனால் நீரோ நல்ல ரசத்தை வைத்திருக்கிறது. ஏன்னா அவர் நம்முடைய ஏசப்பா எப்படி வேணா, இதோ உலகத்தின் முடிவு இருந்தோம் சகல நாட்கள் உங்களுக்கு எந்த நல்ல ரசத்தை கொடுப்பார். திருப்தி அடைந்தவர் ருசியுள்ள. ஆனால் மனுஷன் அதான் செய்ய முடியும், மனுஷன் அதான் உறவு செய்ய முடியும். ஆனால் அவர் என்றுமே நல்ல ரசத்தை கொடுப்பார். இந்த உலகத்தில் இருக்கும் வரையிலும் இதோ உலகத்தில் சில நாட்கள் நல்ல ரசம். அந்த ரசம் இயேசு தான் நல்ல ரசம். அந்த உயிருள்ள தேவன் உங்களுடைய உள்ளத்தில் வரும்போது, கிறிஸ்துக்குள் வரும்போது பழைய விழுந்தன புதிதான இதுவரை புதிய ஆண்டில் உங்களுக்கு இதுவரையும் நல்ல ரசத்தை நீ எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இந்த நாளிலே எந்த மனுஷன் முதல்ல நல்ல ரசம் கொடுப்போம், திருப்தி அந்த விரது ருசி குறைந்ததை கொடுப்போம். ஆனால் எந்த ருசி உள்ள ரசத்தை கொடுக்க தான் அதைத்தான் கானாவூர் கல்யாண வீட்டிலே அவர் சொல்லுறார். எந்த மனுஷனும் ரொம்ப நல்ல ரசத்தை கொடுத்து தனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இது கொடுப்பார். மனிதன் எப்போதும் ருசி உள்ள ரசத்தை கொடுக்க முடியாது மனிதன். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் நீ இருக்கும் வரையில் மை காட் சீஸ் நல்ல ரசத்தை வைத்திருக்கிறார். அதான் கல்வாரி சிலுவையிலே அவர் உங்களுக்காக எனக்காக மரித்து விட்டார். அவருடைய இரத்தத்தை சிலுவையிலே ஒரு சொட்டு இல்லாமல் சிந்தித்தார். அந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்டவரெல்லாம் எப்போதுமே நல்ல ரசம்தான். என்றால் ருசி என்றால் நல்லது கொடுப்பார். என்றால் திருப்தி அடைந்தவர் ருசி இல்லை. அவருக்குள்ளே நீங்கள் வாழ்வீங்களா என்றுமே நல்ல ரசம்தான். என்றால் திருப்தி அடைந்த பிறகும் நல்ல ரசம்தான். ருசி குறைஞ்சி போகாத கொடுப்பார். இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே வராதனால இன்றைக்கி அனைவருடைய ஏன்னா முதலால் நல்ல ரசம் கொடுக்குறார், திருப்தி அடைந்தவர் ருசி குறைந்த கொடுக்குறாங்க. ஆனால் இயேசுக்குள்ளே நீங்கள் வரும்போது என்றுமே நல்ல ரசம் கொடுப்பார். ஏன்னா திருப்தி அடைந்தாலும் நீங்கள் அடைமுறை ரசம் கொடுப்பார், திருப்தி அடைஞ்ச பிறகு நல்ல ரசம் கொடுப்பார். அந்த இயேசு தான் உங்களோடு பேசுகிறார். ஒரு ரபக்கரபா சங்கரபஜா புதிய வார்த்தை பேசுகிறார். சொல்லித்தரோம், பிரியமானவரே, இந்த ஆத்மா வாழ்ந்த போல இந்த எல்லாவற்றும் வாழ்ந்திருக்க சொல்ற. ஐயா, எனக்கு திருமணம் நடந்தது கொஞ்ச நாள் நல்லா வாழ்ந்தோம், தலைவனே சந்தோஷமாக இருந்தோம். இப்போ அந்த சந்தோஷமாக தானே இல்லை என்று சொல்ல கவலைப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? முதல் நல்ல ரசத்தை கொடுத்தார், தான் வந்தவர் கொஞ்சம். ஆனால் இயேசுவில் வரும்போது உங்கள் வாழ்க்கை என்றுமே ருசி உள்ள வாழ்க்கையாக தான் மாறும். ருசி கொள்ள மாட்டாது. கிறிஸ்து உங்களோடு இல்லாதனால
நீ கிறிஸ்து வாழாதனால உங்களுக்கு ஏனென்றால் அந்த ருசி குறைவாக காணப்படுகிறது. இந்த சத்தத்தை 7 கடுத்துல கேட்குறீங்க. இந்த உங்களுடைய வாழ்க்கையில் என்றும் ருசியுள்ள என்ற ரசத்தை கொடுக்கும்படி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது என்றும் என்றும் அந்த ருசியுள்ள இதை கொடுப்பார். கானான் கல்யாணத்தில் என்றால் முதலாவது அற்புதத்தை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில் எதுவரையும் எந்த அற்புதத்தை எதிர்பார்த்து நடக்கலையோ இன்றே நடக்கும் என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். அதுதான் சொல்கிறார் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10 எந்த மனுஷனும் என்ற முன்பு ரசத்தை கொடுத்து தனங்கள் திருப்தி அடைந்த பிறகு என்ற ருசி கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்க என்றார். இடமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை என்ற கலியாவில் கானாவில் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவருடைய விசுவாசம் அற்புதம் நடக்கும்போது தான் ஜனங்களை ஏற்றுக்கொள்வாங்க. எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள. அடுத்த நாட்களிலே ஒரு வீட்டில் ஒரு பொருள் 6 சவரன் நகை காணாமல் போச்சு. 6 சவரன் காணாமல் போய்விட்டது மயிலாப்பூரில் ஒரு வீட்டில். ஆனால் அவங்க தொடர்ந்து ஜெபித்து வந்தாங்க. கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா. ஆண்டு சொன்னால் நிச்சயமாக அந்த செயின் கிடைக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். தொடர்ந்து அவங்க ஜெபத்திலே தரித்திருந்தாங்க. 51 ஜெப வீட்டுக்கு வருவாங்க, மயிலாப்பூர் மீட்டிங் வருவாங்க, அந்த வருவாங்க. அந்த செயின் கிடச்சி நேற்று மாலை நான் நர்சரி கொடுத்து போகும்போது அந்த சவு செயினை கொண்டு காட்டிச்சு. செயின் கிடைத்தது 51 சாட்சி 6 சவரன் செயின் கிடைத்தது. இது எப்படி இயேசு யார் எடுத்து வச்சிருந்தாலும் அதை திரும்ப அந்த செயின் காணா போன உடனே ருசி உள்ள வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. ஆனால் செயின் காணா போனால ருசி குறைந்து போச்சு. மறுபடியும் அந்த ருசியுள்ள என்ற தாசத்தை கொடுத்த போல அந்த நகை கிடைத்தது. அப்போ யார் செய்தார்? இயேசு செய்தார். தேச செய்தார். காணா போன 6 சவரன் நகை கிடைத்து நேற்று மயிலாப்பூரில் நர்சரி மீட்டிங்கிலே அவங்க சொன்னார்கள். 50 வீட்டில் ஐயா 6 சவரன் நகை கிடைத்தது சாட்சி சொல்லியிருக்காங்க. அருமையாக சாட்சி சொல்லுமில்ல அவங்க அதுக்குள்ள அன்பின் போடுறதுன்னு சொன்னாங்க. அருமையான தேவைச்சாலுமே என்றால் நம்முடைய இயேசு யாருன்னு நிறையாமல் அறியாமல் இருக்கிறீங்க. இயேசு உலக ரட்சகர். அவர் உயிருள்ள தேவன். அவர் நல்லவர், வல்லவர். தேசன்னு மாறாது. காணா ஒரு கல்யாண வீட்டில் கொடுத்து அற்புதம் செய்தார். முதல்ல செய்தார். நல்ல ரசத்தை கொடுத்தாரு. ஜனங்கள் திருப்தி அடைந்த பிறகு என்ன நடந்து பார்த்தீங்களா அந்த கிறிஸ்தன். ஆனால் இயேசு அப்படி இல்லை. 24 மணி நேரமும் என்னென்றால் எப்படி காணாது முதலாக நல்ல ரசம் உங்கள் வாழ்க்கை நல்ல ரசமாக தான் இருக்கும். துதி என்ற திருப்தி அடைந்த பிறகு கொண்ட மாதிரி குறையாது. இதுதான் ஆண்டோட வார்த்தை. அவரோட வார்த்தை சீவனுள்ள வார்த்தை, நல்ல வார்த்தை, வல்லமை வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. அந்த வார்த்தை கொண்டு பேசுகிறார். அப்போ முதலாவது நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஒரு செயின் காணா போச்சு. மனசுக்கு கஷ்டம் வந்தது, கசப்பு வந்தது. தேவனை தேடி வந்தாங்க. தேவனை தேடி வேதத்தில் பார்க்கும்போது எல்லா ராஜாக்களும் தேவனை தேடி தான் வந்தாங்க. ஆனால் தேவனை தேடி வந்தார். ஏன்னா தீர்க்கதரிசிக்கு தான் தேவன் வாயாக இருக்கிறார். மற்றவர்கள் வாயார்கள் வேதம் சொல்லலை. வரும்போது ஆவியானவர் பேசினார். இது கிடைக்கும் மகனே, இது கிடைக்கும் மகளே, இது கிடைத்தது. நேற்று சொன்னாங்க ஐயா நகை கிடைச்சாச்சு, 6 வருஷம் அங்கே கிடைச்சாச்சு சொன்னாங்க. 52 சாட்சியில் வரேன் பார்க்க கொடுத்தாங்க. அப்போ யார் இதை செய்தார்? நகை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. 6 வருஷம் காணாமல் போச்சு. ஒரு திராட்சம் எல்லாம் நல்ல ரசமாக இருந்தது. அதுக்கு ஒரு ருசி கொஞ்சம் கொடுப்பான், மனு கொடுப்பான்னு சொல்லி. ஆனால் இவர் அப்படி இல்லை. என்றால் என்றும் ருசி உள்ள குடும்பத்தில் கசப்பை எடுத்துப்பட்டு என்றால் அற்புதத்தை செய்தார். இதே போல் தான் நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்கெல்லாம்
இன்று உங்களுக்கு அற்புதம் செய்ய இயேசு வந்திருக்கிறார். அந்த இயேசு உங்களோடு பேசுகிறார். அம்பத்தூர்ல தங்கசாமி பேசல, ஆவியானவர் பேசுகிறார். 7 கண்ட மக்களும் பேசுகிறார். உங்களுக்கு நிகழ்ச்சி ஒவ்வொருக்கும் பேசுகிறார். அவர்தான் இயேசு. அந்த இயேசுவை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லாமே எல்லா நாளும் நல்ல ரசமாக இருக்கும். ஏற்றுக்கொள்ளனா ஏன்னா தீர்த்து வந்தவர் ருசி கொண்டமாக இருக்கும். இன்றைக்கி அதனுடைய வாழ்க்கையில் திருமண நாளில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. என்றால் இயேசு எங்களுக்கு அர்ப்பணம் செய்தார் சொல்லுவாங்க. நாளடைவில் நல்ல சந்தோஷம் வந்தவங்க ருசி குறைஞ்சி போயிடும். காரணம் அது காரணம் அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தேவனை விட்டு விலகும்போது அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் குறையப்படும். தேவனை வச்சு கொண்டு இருந்தால் 100க்கு 100 ஆசீர்வாதம் அது வந்துக்கிட்டே இருக்கும், அது குறைப்படாது. அடுத்த வசனத்தை பார்க்கும்போது யோவானுடைய சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே 47லேருந்து 54 வரை பார்க்கும்போது இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது அவரிடத்துக்கு போய் என் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்போ இயேசு அவன் நோக்கி நீங்கள் அடையாளங்களையோ அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றான். ஆக ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் மகன் சாகிறதுக்குள்ளே வர வேண்டும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டான். மை டீச்சர் மை லார்ட். இயேசு அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்போது எந்த மணி நேரத்திலே அவருக்கு குணமுண்டாயிற்று என்று அவரிடத்தை விசாரித்தான். அவர்கள் நேற்று என்றால் 7ஆம் மணி நேரத்திலே தேரம் அவனை விட்டது என்றார்கள். என் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று உன்னுடனே சொந்த மணி நேரமே அதுவே என்று அறிந்து அவன் வீட்டாரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பிறகு இது அவர் என்றால் செய்த 2 அற்புதம் பாருங்க. அருமையான தேவஜனமே, அவர் என்ன சொன்னார்? உன் மகன் பிழைத்து அவன் மறிக்க முன்னே வர வேண்டும் என்று இயேசை கூப்பிட்டார்கள். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சாய் மை ஜீசஸ் என்ன சொன்னார்? அவன் மகன் பிழைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஒரு அருமையான செபத்தன்மை. அநேகர்கள் இங்கே செபித்து வருவாங்க. அதிகாலை செபம் காலை 5:10 வரை, வாசபம் 10:02 வரை. ஐயா மரணத்துக்கு போராடுறாங்க, எங்கள் அப்பா மறந்து போராடுங்க, என் அம்மா போராடுங்க, என் பிள்ளைகள் மறந்து போராடுறாங்க. ஆண்டவரே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவனுக்கு உயிர் வரணும், அவன் உயிர் பெறணும்னு கதறுவாங்க. செவிக்கும் போது ஆவியான்னு சொல்லுவார், நீ போ, நான் உன்னோடு வாரேன், மகனை தொட்டுட்டேன், மகளை தொட்டுட்டேன், உன் தகப்பனா தாய் தொட்டேன் என்று சொல்லுவார். ஆவியார் சொன்ன வார்த்தையை எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே போகும்போது அங்கே அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும் என்றால் ஆண்டு சொன்ன வார்த்தையை சொல்லுங்க. அதற்கு அந்த மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு நோக்கி நீ போ, உன் குமாரன் பிழைச்சிருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நம்பிக்கை. அப்போ அவர் சொன்ன உடனே என்றால் மரணத்துக்கு இருந்த மரணம் நீக்கப்பட்டார். வார்த்தை தீ மை காடு அது சொன்னதுமே என்ன நடந்து மரணம் அறுக்கப்பட்டது என்றால் வானமும் பூமியும் அழிந்து போகும், அழிந்து போனாலும் அது வார்த்தையோ அது மாறாது. ஒரு வார்த்தை தான் சொன்னார், உன் மகன் பிழைத்திருக்கிறான், பிழைப்பான்னு சொன்னார். அது போறதுக்குள்ள என்றால் அந்த மகன் பிழைத்து விட்டான். அது எந்த மணி நேரம் என்று அவன் கேட்டான். இயேசு சொன்ன நேரத்திலே, அப்போ இப்போதே இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் பார்க்கும்போதே எந்த மனிதன் எந்த மனுஷி குடும்பத்தில் மரண அவஸ்தையாக இருந்தாலும், மரணத்துக்குரிய காரியத்தாலும்
அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்போதே அந்த மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தை பிரகாரம் அது பிழைக்கு உண்டாயிற்று என்பதை அறியாமல் இருக்க வேண்டாம். ஓ ரவக்கரபா சங்கரபாசியா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். என்ன சொன்னார் பண்ணீங்களா? இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரணாவஸ்தை என்றபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கேள்விப்பட்டாதான் விசுவாசிப்பீர்கள் என்றார். அதுக்கு ஆஜாயின் மனுஷன், ஆண்டவரே, என் மகனை சாகிறதுக்குள்ளே வர வேண்டும் என்றான். உடனே இயேசு அவனுக்கு என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? அதை நோக்கி, நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையின் நம்பி போனான். அப்போது அவர் பிழைத்து விட்டார். ஏன்னால் நம்முடைய தேவன் வார்த்தையாக இருக்குது. அது அங்கே 56 சேவரில் ஒரு சில ஆலோசனை கேட்க வருவாங்க. சில மகனை காணலை, மகளை காணலை என்றால், என் இடத்த வாங்கினேன், இப்போ காணலை, பார்க்க முடியலை என்று பல ஆலோசனைக்கு என்ற ராஜாக்கள் தேவட கேட்டு வரல. அடுத்த எலெக்ஷனில் யார் வருவாங்க, யார் வர மாட்டாங்க என்று ஆலோசனை கேட்க வருவாங்க. அப்போ ஆவியான வாக்கு கடற்கரை பெருமூச்சோடு அவர் பேசுவார் என்றால் தீர்க்க சசிக்கு தான் தேவன் வாயாக இருக்கிறார், மற்றொரு வாயாக வேதம் சொல்லலை. அப்போது ஆண்டவர் என்ன சொன்னார் இந்த மனுஷங்கிட்ட என்றால், மகனும் பிழைத்திருக்கிறான்னு சொன்னார். அப்போ அங்கே போய் விசாரிக்கிறான், எந்த மணி நேரம் இயேசு என்ன சொன்னாரோ அந்த நேரத்திலே அவன் ஜுரம் நீங்கி நான் சுகத்தை கேட்டுக்கொண்டான் என்று கேள்விப்பட்டான். அவனும் வீட்டாரும் விசுவாசித்தார்கள். விசுவாசம் மட்டும் இல்லை, ரட்சிப்பை பெற்றார்கள், சமாதானத்தை பெற்றார்கள், சந்தோஷம் பெற்றார்கள், எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கிறார். இன்றைக்கி ஆண்டோட வார்த்தை வரும்போது செய்யக்கூடிய செய்தி விட்டு தான் தெரியும், சும்மா விருதாக வராது. அது தேவ வார்த்தை, மனுஷ வார்த்தை இல்லை, மனுஷ வார்த்தை இல்லை, அரசியல்வாதிகள் வார்த்தை இல்லை, தேவட வார்த்தை. அது ஆம் என்று ஆம் இருக்குது, அது கிரியை செய்யும். 1:30 இல்லை, 1:60 இல்லை, 100 இல்லை, பலனை கொடுக்கும். அந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவச்சனமை இந்த நாளில் என்றால் ஆண்டவர் வார்த்தை ஆண்டவர் அதற்கு யாஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகுதற்குள்ளே வர வேண்டாம். இயேசுவை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் என்றார். மனுஷன் சொன்ன வார்த்தை நம்பி போனான். அவன் போகையிலே அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறார் என்று அறிவித்தார்கள். அப்போது அந்த மணி அவனுக்கு எந்த மணி குணம் உண்டாயிற்று என்று அவருக்கு விசாரித்துதான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜோராமனை விட்டு நீக்கித்து என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் இன்னொன்று சொன்ன மணி நேரத்திலே அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனை வீட்டார் சுவாசி. இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த போய் இயேசு அவர் செய்த 2 அற்புதம். இயேசு அற்புதம் செய்கிறார். ஒரு வார்த்தை சொல்லி கர்த்தாவின் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தா பாடுகிறோம். அவர் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் அவர் வார்த்தை. அது பசுத்தாவினாலே அவர் வரைந்த வார்த்தை. ஒவ்வொரு இடத்துக்கும் உயிர் உண்டு, வல்லமை உண்டு. அந்த தேவனோடு பேசுகிறார். அடுத்த ஒரு வசனத்துக்கு போகும். மார்க் சுவிசேஷம் 6ஆவது அதிகாரம் 41 44 வரை பார்க்கும்போது அதில் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசிர்வதித்து அப்பங்களை திட்டு அவளுக்கு பரமாறும்படி தீர்த்து கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். ஏன்னா எல்லாம் வனாந்தரமான இடத்துல ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இயேசுவை தேடி போனாங்க. அந்த இடத்துல இந்த ஜனங்களுக்கு போதிய ஆகாரம் இல்லை. அப்போ இந்த ஜனங்கள் இங்கேருந்து போகும்போது தோன்று போவார்களே என்று அவருக்கு மனதுருகினார். அந்த தேவன் மனதுருகி என்ன சொன்னார்? அவர் அந்த
உங்கள்கிட்ட என்ன எத்தனை அப்பா இருக்குன்னு கேட்டார். 5 அப்பா 2 மீன். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பம் பெற்று அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசை எடுத்து கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். அவங்க என்ன செய்தாங்க? வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தார். 5 அப்பா 2 மீன்கள். அவர் ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும், அது குறவே படாது. அவர் தான் ஆசீர்வதிக்கக்காரம். ஆசீர்வதியும் கர்த்தாவே, ஆசீர்வதியும் கர்த்தாவே என்று நம்ம பாடுகிறோம். நல்லதுதான். நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா மனம் திரும்பி இருக்கிறோமா? ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோமா? அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறோமா? இல்லை வந்து ஞானஸ்தானம் பெற்றிருக்கோமா? ஆடபிள்ளையாக இருக்கும். ஆசீர்வதியும் கர்த்தாவினே திருமண நாளில் பாடுறாங்க. எல்லா மணமகன் மகளுக்கு வீட்டுக்கும் பாடுறாங்க. நல்லதுதான். அதுபடி அவங்க நடக்கிறது இல்லையே. அடுத்த ஆசீர்வாதம் குறையுமா? வறட்சி வருமா? கவலை வருமா? தூக்கார பள்ளிப்படத்திலிருந்து முன்னே போய் நிற்கிறீங்க. நல்லது. எல்லாம் பாட்டு பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க. அந்த ஆசீர்வதியும் கருத்தை பாடுறோம். நீங்கள் பாத்திரமா இருக்கணும் இல்லையா? இருந்தால் தானே எல்லா ஆசீர்வாதம் வரும். இல்லைன்னா எப்படி வரும்? வராது இல்லையா? நிறைய ஆசீர்வாதத்தை எழுந்து போகிறதுக்கு தேவன் 100க்கு 100 இல்லை, 1000க்கு 1000 இல்லை, கோடிக்கு கோடி இல்லை ஆசீர்வதிக்கிறது. மனிதன் தான் தப்பு செய்கிறான், நினச்சி தான் செய்கிறான். நீ மனந்திரும் பட்சத்தில் ஆண்டு ஒப்பு கொடுக்கும்போது எந்தெந்த ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்திருக்கிறாரோ எல்லாமே அது 1:30 இல்லை, 1:60 கிடைக்கும். அவர் ஆசீர்வதிக்கிறக்காரோ ஆசீர்வதிக்கும். இது தான் சொல்கிறார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் தீன்களிலும் ஈதியான துணிக்கைகளை 2 கூட நிறைய எடுத்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு நடந்த பிறகு என்றால் 5 அப்பங்களிலும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களாம். திருப்பி அடைந்த என்ன நடந்து பார்த்தீங்களா? திருப்பி அடைந்து துணிக்கைகளை பேட்டு கூட எடுத்தாங்களாம். எல்லாரும் சாப்பிட்டு ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிக்கும்போது அப்பவும் குறைப்படலை, அதே போல் மீன்களும் குறைப்படலை. எல்லாரும் சாப்பிட்டு 12 கூட எடுத்தார்களாம். நம்ம வீட்டில் எல்லாம் என்றால் பொய் சொல்கிறோம், உண்மை கிடையாது, ஏமாற்றுகிறோம். அதனால தான் நம்முடைய ஃபங்க்ஷன்களிலெல்லாம் குறைவு ஏற்படுகிறது. எல்லாம் மனுஷனை பெருமை பாராட்டி பேசுவோம். ஒரு திருமணம் வந்தால் போதும் பாருங்கள், மனுஷன் உயர்த்தி பேசுவாங்க. அப்போவே நீங்கள் சீரும் பேசுவே தான் உயர்த்தி பேசணும். மனுஷன் உயர்த்தி பேசினா அது மாம்சத்தின் வார்த்தை. கர்த்தரை உயர்த்தி பேசுனா உங்களுக்கு அங்கே எந்த ஆசீர்வாதமும் குறையாது. இன்றைக்கி அன்றைய வாழ்க்கையில் மனுஷனை தான் உயர்த்துறது, மனுஷனை தான் உயர்த்தியது, சபையை தான் உயர்த்தியது, ஊழியக்காரர் தான் உயர்த்து. அதுதான் நீங்கள் செய்கிறோம். ஒரே தேவன் வான பூமி அதிகாரம் எந்த இடத்துல எப்போனாலும் உயர்த்துங்க. அவர் ஆசைப்பார். மனுஷன் மாறுவார், அரிசி மாறுவார், உலகம் மாறும், உலக மக்கள் மாறுவார், ஊழியக்காரர் மாறுவாங்க. இயேசு கிறிஸ்து ஏற்று மாறாது. அப்போது அவருக்கு அவருடைய வார்த்தையை கேட்டு அதுபடி அங்கே செய்யும்போது அப்பவும் குறையில்லை, மீனும் குறையில்லை. எல்லாரும் சாப்பிட்டு 12 குறையாட்டார். எல்லாம் செபிக்கிறேன். அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்கெல்லாம் ஒவ்வொருக்கும் 5 அப்போ 2 மீன் கூட பொசித்து அப்படியே செய்கிறாங்க. இது ஒவ்வொரு செய்வீங்க, ஒரு குடும்பத்தை செய்வீங்க, ஒரு வீட்டுக்கு செய்வீங்க, தொழிலை செய்வீங்க, பிள்ளைகளை செய்வீங்க. இப்போது 5 அப்போ 2 மீன் ஐயா செய்வேன். எந்தெந்த ஆசீர்வாத குறைவு இருக்கோ இப்போது அதை வாய்க்க செய்யும். மை கான் சீஸ் மை லார்டு. மத்தேயு 35 என் வாயை உங்களால் திறப்பேன். உலக தோட்டம் முதல் அரை கொல்ல வெளிக்கட்டு நடந்தது. 7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாக ஊழியக்காரர்கள் அற்புதங்கள் நிறைய நடக்குது. உலகத்தில் பெரிய மாற்றங்கள் வருகிறது. சென்னையிலும் மாற்றம் வருகிறது, இந்தியாவில் மாற்றுகிறது, உலகத்தை மாற்றுகிறது. இப்போ எல்லாமே மாற்றம். இதுவரை நடக்காத மாற்றங்கள் உலகம் நடக்கும். இதை பார்க்க எந்த வியாதி உலகத்தில் வரப்போகுதோ அதை ஒன்று செய்ய முடியாது. உலகம் தொற்று வியாதி வரும். இதை கத்த காட்டுகிறார். சபைகள் நிறைய சபைகள் இயக்காது, மூடி கிடக்கும். அநேக கட்டங்கள் அசையும், விளக்குகள் அநேக வீட்டில் அணைந்து போயிடும்.
எரியாது. ஒரு உல்லாசமாக வாழ்கிறவர்களாம் இனி உல்லாசம் வாழ முடியாது. இதெல்லாம் சொல்கிறாரு. பெரிய பாம்பு செத்தது, சின்ன பாம்பு செத்தது, தேவின செய்தவர்களும் செத்தார்கள். உலகத்தில் பல சம்பவம் நடக்கும். எல்லா விக்கிரகங்களும் கட்டோடு ஒழுந்து போயிடும். இந்த வருஷத்தில் யார் யாருக்கு இந்த வருஷத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கீங்களோ, பழைய வருஷத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆழ்ந்திருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளிருக்கு. உங்கள்கிட்ட பழைய பேப்பர் நிறையா இருந்தது, அதை நான் கிழிச்சு இருக்கிறேன். இன்று புதிய பேப்பர் விட்டு புதிய ஆசீர்வாதத்தை தருகிறேன். ஒரு இடம் வாங்கன்னு நினைக்கிறாங்க, வாங்கலாம். ஒரு தொழில் ஆசைப்பட ஆசிக்கலாம். இதுவரை எங்கள் குழந்தை பிறக்க நினைக்கலாம், குழந்தை பிறக்கும். உங்களுக்கு திருமணம் நடக்க நினைக்கலாம், நடக்கும். ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த வியாதி இருக்க போயிடும், எல்லா ஆசீர்வாதம் வரும். பயப்பட வேண்டாம், திகிலடைய வேண்டாம். அவர் அற்புதம் செய்து விட்டார். காரணவருக்கு எல்லாரும் விட்டு அற்புதம் இல்லை. ராஜாவின் மனுஷனுக்கு என்றால் அற்புதம் இல்லை. அதே போல என்றால் 5 அற்புதம் இல்லை எந்த அற்புதம். இதான் இயேசு செய்த அற்புதம் என்று செய்து விட்டார். அற்புதம் நடந்து விட்டது. அற்புதம் நடந்து விட்டது. ஒவ்வொருக்கும் அற்புதம் நடந்து விட்டது. அது உலகத்தில் எல்லாம் மாற்றம் வரும். மாற்றம், நிறைய மாற்றம். எந்தெந்த மாற்றம் இதுவரை வரையிலையோ எல்லாம் வரும். கட்டடங்கள் ஆசையும், தண்ணீர் சென்னை முழுவதும் தண்ணீரால் நிரம்பி வழியும். எங்கும் தண்ணீர். குடிக்கிற தண்ணி குடிக்க முடியாது, குளிக்கிற தண்ணி குளிக்க முடியாது, செல்போனெல்லாம் பேச முடியாது. இதெல்லாம் அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள். அசுத்தாவிகள் முற்றிலும் அழிக்கப்படும். ஒரு பாதத்தில் தீராத வியாதி இருக்குது, அந்த வியாதி போயிடும். ஒருவருடைய பாவத்தை நீக்குவார், சாபத்தை நீக்குவார். மதுபானத்தை எடுத்து போட்டுட்டார், இனி மதுபானம் இருக்காது. இதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார். எந்த மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறார்களோ இன்னும் மதுபானம் இருக்காது, வருங்காலத்தே இருக்காது, உடனே இருக்காது. எல்லாம் மாறும், எல்லாமே மாற்றம். சென்னையில் மாற்றம், இந்தியாவில் மாற்றம், உலகத்தில் மாற்றம், எல்லாமே மாற்றம். இந்த வருஷம் நிறைய மாறுதலை பார்ப்பீங்க. தேவ வார்த்தை நிறைவேறும், நிறைவேறிட்டு எல்லாம் மாற்றம். தேவன் சொன்னது நிறைவேறும், நிறைவேற்று. கடல் தண்ணி மரத்தை நிரம்பி பாயும். குடிக்கிற தண்ணி குளிக்க முடியாது, குளிக்கிற தண்ணி குளிக்க முடியாது. அதே போல் எந்த ஆகாரமெல்லாம் இப்போ சாப்பிட முடியாதபடி இருக்காங்களோ வியாதினால, அதையும் அவர் விலைக்கு போட்டு நல்ல ஆகாரம் சாப்பிட விதிச்சுக்கிறார். பெரிய பாம்பு செத்தது, சின்ன பாம்பு செத்தது, எல்லா இதுவும் பார்ப்பீங்க. உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நாசுமா, நஷ்டப்பட்டால் லாபம் என்ன? பழைய பேப்பரை யார் யார்கிட்ட வழங்க பழைய பேப்பர் இருக்கோ அதை கிழிச்சு போட்டுட்டு புதிய கவரை ஓட்டிட்டு எதை குறித்து கவலைப்படாதீங்க. துக்கம் சந்தோஷம் மாறும். கத்ததானே உங்களை ஆசீர்வாதம். நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கத்தவர்கள் தொலைக்காட்சி கட்சி உற்சாகமாக காணி கொடுத்தாங்க. கத்ததாமே ஆசீர்வாத். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.